பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிட முடியாதா? பதிலடி அப்படிங்கிறதுக்காக எல்லைகள்ல ஃபர்ஸ்ட் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். எப்ப? ஆபரேஷன் செந்தூருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஆர்ட்டிலரி தாக்குதல் நடத்துனாய்ங்க. ஆனா ஆர்ட்டிலரிக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிறது கடுமையா இருக்கு. சிதறுறோம் அப்படிங்கிறனால டக்குன்னு ஆர்ட்டிலரி பதிலடிய நிறுத்திட்டார்கள். நிறுத்தினதுக்கு அப்புறம் மீண்டும் துப்பாக்கி சூடு அப்படின்னு போய்க்கிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை பதிலுக்கு துப்பாக்கி சூடு, ஆர்ட்டிலரி மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல தான் சத்தமே இல்லாம நேத்து இரவு பஞ்சாப் பகுதிகள குறி வச்சு ஏவுகணை தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தியிருக்கு. இது மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் அதாவது சரஞ்சரமா அப்படியே அனுப்பிச்சு விட்டார்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. பொத்தாம் பொதுவா ஒரு டார்கெட்ட அதாவது குடியிருப்பு பகுதி தானே. இப்ப பூஞ்ச் பகுதிகள்ல என்ன பண்றாய்ங்க, ஆர்ட்டிலரி தாக்குதல் தொடுத்தது பூரா குடியிருப்ப மையமா வச்சுதான். பதிலுக்கு இந்தியா குடியிருப்பு பகுதிகள மையமா வச்சு ஆர்ட்டிலரி தாக்குதல் தொடுக்கல. நேர்மாறா ராணுவ செக் போஸ்ட்டுகள நோக்கியே தாக்குதல் அப்படிங்கிறது வீரியப்படுத்திக்கிட்டே இருந்தோம். இப்ப அதே மாரி தான். இந்த ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறதும் பெரிய அளவு செக் போஸ்ட்டோ, ராணுவ நிலைகள பார்த்தோம் கிடையாது. பொத்தாம் பொதுவா பொதுமக்கள் குடியிருப்ப நோக்கி தான் இவர்கள் ஏவியிருக்கார்கள். ஆனா, நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நொடி பொழுதுல பாகிஸ்தானோட ஏவுகணைய சிதறடிச்சிருச்சு. டார்கெட்ட அச்சீவ் பண்றதெல்லாம் கிடையாது. இந்திய ஏர் ஜோனுக்குள்ள நுழைஞ்ச உடனே நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டுருச்சு பாகிஸ்தானோட மிசைல் அப்படிங்கிறது தான். இத அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனா ஏதாச்சும் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு மிசைல் அனுப்பிச்சிருக்காய்ங்க. அந்த மிசைலையும் சுக்கு நூறா உடைச்சு இந்திய ராணுவம் பாகிஸ்தானோட திட்டத்த தவிடுபொடி ஆக்கிருச்சு.